அடுத்த 24 மணி நேரத்தில் நெல்லை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மைய இயக்குநர் செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில், தென்மேற்கு வளிமண்டல சுழற்சியின் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவித்துள்ளார். மேலும் நெல்லை, குமரி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எனவும் அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பகுதிகளில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் மேற்கு நோக்கிய நகர்வின் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களிலும், நாளை 12ஆம் தேதியன்று தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும், வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் இடைமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது. கனமழையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் திடீரென பெய்த பரவலான மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. அந்த வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளான எழும்பூர், சேப்பாக்கம், கீழ்ப்பாக்கம், நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்தது. இதனால் மாநகர் முழுவதும் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். கொடைக்கானலில் சாரல் மழை பெய்து வரும் நிலையில் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி செல்கின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலை முதலே வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சாரல் மழையுடன் பனிமூட்டம் நிலவி வருகிறது. குறிப்பாக ஏரிச்சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட இடங்களில் அடர் பனிமூட்டம் காணப்படுவதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்கை ஒளிரவிட்டபடி மலை சாலையில் பயணிக்கின்றனர்.